ரொம்பவே டேஸ்டியாக செட்டிநாடு கதம்ப சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வந்ததும் கூடவே 10 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்துட்டு கூடவே 3 தக்காளியும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிநாடு கதம்ப சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.